Hello friends, welcome to my channel. Today நம்ம ஒரு food blog தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா capsicum masala. இந்த capsicum masala ரொட்டி, சப்பாத்தி, பராட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே எக்ஸலென்ட் காம்பினேஷனா இருக்கும். வாங்க என்னென்ன ingredients தேவைன்னு பார்க்கலாம். First ஒரு 2 capsicum நல்ல cube sizeல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஆனியனை கியூப் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 சின்ன சைஸ் டொமேட்டோவை இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க, ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 ரெட் சில்லிஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா க்ரீன் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 4 to 5 பல் கார்லிக் எடுத்துக்கோங்க. இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க, தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா ஆனியன்ஸில் ஒரு 50% ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு பாதி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 50% நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 minutes குக் பண்ணிக்கோங்க. இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. இனி நம்ம மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனி இதில் ஒரு 2 சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா க்ரீன் சில்லிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 minutes ஆகிட்டு நம்மளோட கேப்சிகம் அனியன் எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. வாங்க இனி நம்ம மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா நம்மளோட அனியன்ஸும் டொமேட்டோஸும் நம்மளோட ரிமைனிங் 50% நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா நம்மளோட 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இனி இதில் நம்மளோட இஞ்சி அப்புறமா நம்மளோட கார்லிக் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சுற்றி சுற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா இதை நல்லா வதங்குறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆகணும். பாருங்க, இப்போ நல்லாவே சாஃப்ட் ஆயிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 tablespoon ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 tablespoon கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இனி இதில் நம்ம கிரைண்ட் பண்ண நம்மளோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு நம்மளோட பேஸ்ட். நல்ல திக்கானதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரை பண்ண கேப்சிகம் அனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க யூனிஃபார்மாக. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் தந்தூரி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனி நம்ம மசாலாவுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்மளோட மசாலாவை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்கள், நம்மளோட மசாலா நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு வாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. உங்களோட கிரேவியோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கிரேவியை நல்லா திக்காக தான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 more minutes நல்லா சாட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக சர்வ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர்வான யம்மியான கேப்சிகம் மசாலா, ஷிம்லா மிர்ச் மசாலா இதோ ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணச்சில். தேங்க்யூ.